குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி. அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாம் கலந்துட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிந்தவர்கள் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு. 19/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 19/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பு. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிகளே வாக்குவாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அதிகப்படியான அலைச்சல்கள் அதிகரிக்கும், போட்டிகள் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும், லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வியாபார சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதே போல் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வெளிநாட்டு பயணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக போவதும் மிகவும் சிறப்பு. உலகெங்குமான ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளே திட்டங்கள் செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் தயவுசெய்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியடையும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய மனதை மாற்றும், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, நீண்ட நாளாக மனதில் ஒரு குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாமல் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் போகி ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும்.
வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் யோகம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ இன்றைய நாளில் போடாதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக போங்க. அலுவலகத்தில் அனைவரிடத்துலையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் மற்றவர்களிடம் பழகும் பொழுது எளிமையாக பழகுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அடுத்தவர்கள் பற்றிய விமர்சனங்கள் தயவுசெய்து பேசாதீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. புதிய முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடத்தும் பாசமாக இருப்பாங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டே நடக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக பயணங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக போகும். அலுவலகத்தில் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்கால திட்டங்கள் கண்டிப்பாக தீட்டுவீங்க. வருமான வரவை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் போடுவீங்க. கூட்டாளிகள் உங்களிடம் அன்பாக இருப்பார்கள், உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம். அதே போல் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்கும். அதே போல் சுப செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை முடியலைன்னா இன்றைக்கி திருமண பேச்சுவார்த்தை முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதுலேயுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கை கூட வருகின்ற ஒரு நல்ல நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. திடீர் பயணங்கள் ஏற்படும். இந்த பயணத்தால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் ஒரு புதிய தெளிவு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனைகள் விலகும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விட்டு போன வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். தடைப்பட்ட வரவுகள் வரும். நீண்டகால ஆசைகள் இந்த நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் செயல் வடிவமாவதற்குண்டான நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் ஒருவரிடமிருந்து இந்த பிரச்சனை மறையும். கணவன் மனைவிகளில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டிகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. மனதில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் விட்டு கொடுத்து போகணும். எதுலேயுமே மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். கடன் கொடுக்காதீர்கள், வாங்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஆன்மீக பயணங்கள் அதிகம் இன்றைக்கி நடக்கும். ஆன்மீக காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. வருகின்ற விமர்சனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபலமான சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லும்.
வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே அது சீக்கிரமாக தீர்ந்து போயிடும், அது நீங்கிவிடும். உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதுலேயுமே இன்றைக்கி ஒரு திருப்தி கிடைக்கும். செய்கின்ற வேலையில் ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கோர்ட் கேஸ் வழக்குகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வெற்றிகள் நிறைந்த நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்களும் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையில் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை போடுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளின் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். நீண்ட கால பேச்சுவார்த்தை, சுபகாரிய பேச்சுவார்த்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இன்று வரன் அமையற்குண்டான வாய்ப்பு. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாளாக குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு கண்டிப்பாக அடையும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற செயல்களில் ஒரு அர்த்தம் இருக்கும். சமுதாய செயல்கள் செய்வர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள், எதிர்பார்க்காத உதவிகள், தடைப்பட்ட தன வரவுகள், வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம் எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். இதற்கு உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா.